வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிலைட் ட்ரக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு மினி சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ இந்த சீரீஸை நான் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன். அண்டு நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஜாரான்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஜாரா இல்லடா, இது பிரைட்டு. இந்த சீரீஸ் நான் தான் போட போகிறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அண்ட் ஜாராக்கும் 2 வீக்ஸ் கிட்ட அவளுக்கும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் அந்தமாரி ஸ்டடீஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறா. அண்ட் எவ்வளோக்கு முடியுமோ ஒன் ஷாட் அண்ட் மினி சீரீஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ ஜேகே கிட்டேருந்து தான் ஜேகே அவன் ஸ்ட்ரீட்டோட எண்டில் ஒரு கடை இருக்கும். அங்கே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிச்சிட்டு அரட்டடிச்சிட்டு இருக்கான். டேய் இல்லைடா, அதுக்குன்னு அந்த சொட்ட மாட்டேன், அதுக்குன்னு அப்படி பண்ணுறான்டா. இல்லை ஜங்குக்கா, அதுக்குன்னு அவனும் ஓவராக தான் பண்ணுறான். ஒரு நாள் முடிச்சு விட்ருவோமா பேசாமல்? டே ஜெசுகா, முடிச்சு விடுவோம், வெயிட் பண்ணு. அவன் பார்த்துக்கலாம். அவன் ஓவராக எதுனா பேசிகிட்டு இருந்தானா சொட்ட மாண்டை செத்தான் நம்ம கையில். புரியுதா? புரியுது மச்சான். ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் பொறுத்துட்ருக்கணுமே, அதுதான் கடுப்பாக இருக்குது. பொறுத்து போடா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். சரியா? சரி மச்சான், சரி ஓகே. சரி, என்ன இப்போ காலேஜ் வரியா இல்லையா? காலேஜ் தானே, போகலாம் இரு. அப்போது ஸ்கூல் பசங்க அந்த வழியாக நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அவனும் அப்படியே பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாரையுமே பார்த்துட்ருக்கான். டே ஜிசுகா, செல்ல மச்சான், என்ன அங்கே ஒரு பொண்ணு போகிறா பாரு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு மச்சான், அது காலேஜ் பொண்ணு. இருக்கட்டும்டா, அழகாக இருக்குல்ல? சொன்னேன் அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்கு மச்சான், அழகாக தான் இருக்கா அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. அப்போது தான் தேவங்க அங்கே என்டர் ஆகுறாரு. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவங்க பேசிட்டு வரான். டே, அந்த முட்டாய் தான் நான் கேட்டேன்ல, நீ என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? டே, நீ எப்போ கேட்ட? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. டே, நான் தான் கேட்டேனேடா உங்ககிட்ட. டே, நீ சொல்லவே இல்லை. நான் அதனால தான் நான் சாப்பிட்டுட்டேன் உனக்கு கொடுக்காம. போ, அடுத்த வாட்டி வாங்கினா எனக்கும் சேர்த்து வாங்கு, சரியா? சரிடா, உனக்கும் சேர்த்து வாங்குறேன். இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அப்போது ஜெசிகா பார்த்துட்டு, டேய் என்னடா முட்டாய் கடிச்சிட்டு போயிட்டுருக்கானுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஜேகே தேவங்க பார்க்குறாரு. என்ன முட்டாய் கடிச்சிக்கிறானுங்களா? யாரா? அப்போது தேவங் பார்த்தா தேவங் அந்த சைடு அவன் ஃப்ரெண்டை ஃபேஸ் பண்ண மாரி பேசிட்டு வருவாங்க. அப்போ அதனால தேவங்கோட ஃபேஸ் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்காது. யாரை சொல்கிற ஜெசுகா? யார்? அதான்டா அந்த 2 பசங்க போகிறானுங்க பாரு, பேகை மாட்டின்னு. பார்த்தா பெரிய பசங்க மாரி இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு 10th 11th படிப்பானுங்க. 10th 11th யாரை சொல்கிற? டேய் கண்ணாடா தெரில, அந்த தான் போகிறானுங்களே பாரு. அப்போது தேவங்க அப்போ தான் திரும்புகிறான் லைட்டாக. தலைவன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. சே, பையன் அழகாக தான் இருக்கான்ல. சே, பொண்ணா பிறந்திருந்தா உஷார் பண்ணி இருந்துருக்கலாம். பொண்ணா பிறகுல என்ன பண்ணுறது? நல்லா இருக்கான், சும்மா நச்சுன்னு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நல்லா தான் இருக்கான். +2 படிக்கிறான் இவன். கேட்டு பார்ப்போம். டேய் ஜெசுகா, என்ன மச்சான், அந்த 2 ஆண்டுங்களையும் கூப்பிடு. அப்போது ஜெசிகாவும், டேய் ஜட்டி குஞ்சான்ஸ் இங்கே வாங்கடா. டேய், அந்த அண்ணன் நம்மளை தான்டா கூப்பிட்றாரு. நீ திரும்பாத, நீ அப்படியே இரு, நம்ம போகலாம். இவனுங்க உட்காந்துட்டு டீ குடிப்பானுங்க இங்கே, நம்ம போய் அவனுங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கணும். நீ வா, நம்ம போகலாம். டேய், நம்மளை தான்டா கூப்பிட்றானுங்க. ஏய் திரும்பாதன்னு சொன்னல, நீ ஏன் திரும்புறடா? நீ திரும்பாத. ஏய் ஜெசுகா அண்ணன் தாண்டா கூப்பிடுது. ஐயோ, அவனுக்கு வேறு வேலையே இருக்காது. சபா, திரும்பாத. அப்போது அவனும் திரும்பியிருப்பான். திரும்பிட்டியா?
என்னன்னு கேட்டு தொலை. சொல்லுங்கள் ஜெசிகா அண்ணா. டேய் 2 பேரும் இங்கே வாங்கடா. தேவ் உன்னையும் கூப்பிட்றாரு. டேய் வெண்ண என்ன, ஐயோ இவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும்டா எனக்கு. ஷோ சரி வா போகலாம், என்ன பண்ணி தொலைய. அப்போது 2 பேருமே வந்துட்டுருக்கானுங்க. ஜேகேயும் அப்படியே டீ குடிச்சிட்டு தேவங்க தான் அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்காரு. அம்மா உன் பேர் என்ன? என் பேர் அண்ணா. உன் பேர் இல்லை, அவன் பேர் கேட்டேன். இவன் பேர் அது உன்னை கேட்டாங்களாடா? அப்போது டேய் உன்னை தாண்டா கேட்குறாங்க, உன் பேர் தான் சொல்லணும், சொல்லு. ஷோ கிம்தயாங். கிம்தயாங் நல்லா தான் இருக்குது பேர். ஆனால் என்ன அண்ணா? ஒன்றும் இல்லை, ரொம்ப கோவப்படுவான் போல். ரொம்பண்ணா, ரொம்ப கோவப்படுவான். அம்மா உன் பேர் என்ன? மின்ஜூன். ஓ மின்ஜூன், சரி. இவனை நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், சரியா? எதுக்குண்ணா? எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வரணும்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்போது தேவன் அப்படியே மிஞ்சுனை பார்த்து முறைக்கிறான். ஐயோ என்ன இவன் வேற முறைக்கிறான். இவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரில. சரி ரைட்டு. அப்போ ஜெசிகா மிஞ்சுன் மேலே கை வச்சுட்டு, என்னடா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 2 பேரும்? 12th ஸ்டாண்டர்டா. ஓ நான் கூட 10th +1 நினச்சேன். +2 2 பேரும்? சரி தான். சரி என்ன குரூப்பு? செகண்ட் குரூப்ண்ணா. ஓ செகண்ட் குரூப். என்னடா டாக்டர் ஆக போகிறீங்களா என்ன? இல்லைண்ணா டாக்டர்லாம் இல்லை. அண்ணா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், வெளியே சொல்லிடாதீங்க. என்னடா என்ன சொல்ல போகிற? இல்லைண்ணா நாங்கள் 2 பேருமே அந்த மேட்டர்னா என்ன, எதை பற்றி அதை படிக்கிறதுக்காக தான் சயின்ஸ் குரூப் எடுத்தோம். அப்போது ஜேகேவும் ஜெசிகாவும் விழுந்து சிரிக்கிறானுங்க. என்ன மேட்ரை பற்றி படிக்க நீ சயின்ஸ் குரூப் எடுத்த? டேய் அதுக்கு விட்டு படம் பார்த்தாலே என்னன்னு தெரிஞ்சிருக்குமேடா. ஐயோ ஜங்குகா இங்கே பாரு, இவனுங்க குழந்த ஜங்குகா சட்டி குஞ்சான்னு அப்படின்ட்டு 2 பேரும் சிரிக்கிறானுங்க. அவங்க கடுப்பாக இருக்குது. மிஞ்சுனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். அப்போது இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? அதை பற்றி தெரிலனால தானே நாங்கள் பியோர் சயின்ஸ் எடுத்தோம். இப்போ என்ன நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம்? எதுக்கு நீங்கள் இப்போ சிரிச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு அப்படியே எல்லாம் அப்பயே தெரிஞ்சிருச்சோ? அப்போ ஜெசிகா தேவங்க பார்த்துட்டு, எங்கள் 2 பேரும் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நாங்கள்லாம் அப்போவே அப்படி. இப்போ வந்துட்டு பியோர் சயின்ஸ் எடுத்துருக்கான். ஒன்றும் சொல்கிறதுக்குல போ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அமுச்சு வைக்கிறான். மிஞ்சுனை பார்த்து தேவங்க முறைச்சிட்டே போகிறான். டே சாரிடா, நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஏன்டா என்ன முறைக்கிற? கூப்பிட்டா திரும்பாதன்னு சொன்னான்ல, ஏன் திரும்பின நீனு? டே அதுக்குன்னு எப்படியா மூஞ்ச தூக்கி வச்சுப்ப? சரி கூப்பிட்டா திரும்பின, சரி ஓகே பேசிட்டு விடுவானுங்க, வந்துடலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கும் நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் குரூப்பே எடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்க. சிரிக்கிறத பார்த்தியா அவனுங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. டே இனிமேல் அவங்க கூப்பிட்டாலாம் போக வேணாம் சரியா? நம்ம இனி கண்டுக்கவே வேணாண்டா, புரியுதா அவனுக்கு? என்னமோ சொல்கிற மிஞ்சுன், நான் கேட்குறேன். ஆனால் இனி அவனுங்க அகெயின் என்னை கூப்பிட்டானுங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு வந்துடுவேன், புரியுதா? டே சரிடா கோச்சிக்காத அப்படின்னு மிஞ்சுன் அவங்க சமாதானம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே இங்கே ஜெசிகா அப்புறம் ஜேகே கிட்டே வந்தா. ஜேகேவும் ஜெசிகாவும் காலேஜில் தான் இருக்கானுங்க. காலேஜில் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதெல்லாம் கவனிக்காமல் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கான் ஜெசிகா. ஜங்குக்கானா தாட்ஃபுல்லாக தேவங்க மேலே தான் இருக்குது. அவனை பார்த்ததுலேருந்து எல்லாமே அவனுக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. செம்ம அழகாக இருந்தான்ல,
கோவப்படும் போது கூட நல்லா இருந்தான், நல்லாவே இருந்தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்வை அப்பா போதை, ஏதோ ஒரு போதை அதில் இருக்குது. ரொம்ப அழகா ஆம்பளை ஐஸ்வர்யா ராய் நல்லா இருந்தான். சே, என்ன உனக்கு இப்படியெல்லாம் ஃபீலிங்ஸ் வருது? ஜங்குக்கா, உனக்கு என்ன ஆச்சு? டேய், அவன் அழகா இருந்தான்டா உண்மையா. ஐயோ, இதுக்கு மேலே அவனை பற்றி யோசிக்கூட, அவனை பற்றி யோசித்தாலே அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கவே கூட அப்படின்ட்டு அவன் கிளாஸை கவனிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. இப்போ அப்படியே கேன்டீனில் காட்டினா ஜெசிகா தான் போகிற வர பொண்ணுங்களையெல்லாம் சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். டே மச்சான், என்னமோ தரலடா, வர வர லைட்டாக அந்த பசங்க அழகாக இருந்தாலே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது ஜேகேக்கு தாட் தேவங்க பார்த்தது தான் ஞாபகம் வருது. என்னடா என்ன சொல்கிற? இல்லை மச்சான், காலையில் 2 பசங்க பார்த்தோம்ல. ஆமாம், அதில் இல்லைடா, அதில் ஒருத்தன் தேவங்க தானே அவன் பேர்? ஆமாம், அவன் பேர் தேவங்க தான். அதுக்கு என்ன? இல்லைடா, அவன் ஒரு மாதிரி அழகாக இருந்தான், லைக் நல்லா இருந்தான், செம்ம ஹேண்ட்ஸமாக. 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், ஆனால் ஹேண்ட்ஸமாக இருந்தான். லைட்டாக சைட் அடிச்சுன்னே சொல்லலாம் மச்சான். அதான்டா, என்னமோ ஃபீலிங்ஸ்லாம் மாறி மாறி வருது, என்ன அளவோ தரல அப்படின்ட்டு அவன் தேவங் பற்றி ஜேகே கிட்ட சொல்லும்போது ஜேகேக்கு தாட் அங்கே தான் இருக்குது. என்ன இவனே எப்படி சொல்கிறான்? அப்போ இதுக்கு பேர் என்ன? இதை பற்றி யோசிக்காத ஜங்குக்கா, உனக்கு தான் மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பினே இருக்கணும். எதுக்கு? நம்ம பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜெசிகாவை கூட்டிகிட்டு அவன் சரக்கடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க தான் போயிருக்கான் பப்புக்கு போயிட்டு 2 பேரும் நல்லா சரக்கடிக்கானுங்க. அப்போ அங்கே ஜெசிகா மெஞ்சுனா பார்க்குறான். டேய், காலையில் பார்த்தோம்லடா, அவன்டா. யார் மச்சான்? யார்? தேங்கா? அவன் இல்லைடா, அவன் கூட ஒருத்தன் இருந்தானே, அவன் பேர் என்னமோ மிஞ்சுண்டா. அந்த டேபிளில் உட்காந்துருக்கான். என்னடா சொல்கிற? அந்த டேபிளா? இரு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக் பார்க்குறான். அப்போது அங்கே மிஞ்சுன் மட்டும்தான் இருக்கான். அப்போ சடனாக ஜங்குக் எழுந்திரிச்சிட்டு, டேய் எங்கடா போகிற? மச்சான் ஜெசுகா, வெயிட் பண்ணு, இதோ வரேன். அப்படியே தள்ளாடிட்டே போய் மிஞ்சுன் உட்காந்துருக்க டேபிளில் உட்காடுறான். டேய் அண்ணா நீங்கள்? டேய், நான் உன்னை கேட்க வேண்டியது என்ன, நீ என்ன கேட்குற? இல்லைண்ணா, அது சரி, உன் ஃப்ரெண்டு எங்க? யார்? அதான்டா, காலையில் ஒருத்தன் வந்தானே உங்கள. தேவங்க? ஆமாம், தேவங்க தான். எங்கே? அண்ணா, அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா? சரி, ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே தள்ளாடிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். பார்த்தா அங்கே தேவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவனும் பின்னாடிலேருந்து போய் ஹக் பண்ணிட்டு, பேபி லவ் யூ. அப்போது தேவங்க அவ்வளோதான். சி, யார்? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு சி கிஸ்லாம் பண்ணுறான்? ஷோ கடவுளே, என்ன வேணும்? எதுக்கு இப்போ கிஸ் பண்ண? பேபி, யூ ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஹார்ட்டாக இருக்கடா. ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா நீனு, ஆம்பளை ஐஸ்வர்யா ராய். இந்த பேர் உனக்கு மட்டும்தான்டா பொருந்தும், என்னோட ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. லவ் யூடா. சி, என்ன
லவ் யூவா? டேய், நானே ஒரு பையன்டா, லூசு மாரி பேசாத. இருக்கட்டும், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது லவ்வா என்ன இதுன்னு அந்த கர்மாலாம் எனக்கு தெரியாது. பட் அவன் மேலே ஃபாலோ ஆகுறேன். டேய், லூசு மாரி பேசாத போ. நானே சரக்கு அடிக்கலான்னு வந்தா இவன் ஒருத்தன் வந்துருந்துட்டு லவ் கிவ் ஐஸ்வர்யா ராயின்ட்டு போங்கிட்டு. சரக்கு அடிக்க வந்தியா பேபி? நீனு சரக்கு அடிக்க வந்த சொல்லவே இல்லை பார்த்தியா? இது தெரிஞ்சிருந்தா நானே உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேனே. டேய், லூசு மாரி பேசாத போடாங்கிட்டு அப்படின்னு தேவங்க அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, பேபி எங்கே போகிற? ஐயோ, என்ன அவன் பேபி கீபின்னுங்கிறான். ஐயோ, கடுப்பாக இருக்கே. ப்ரோ, என்னை விட்டுரு ப்ரோ, நான் அப்படியே ஓடியாரேன். இல்லை, உன்னை நான் என்னைக்கும் விட மாட்டேன். இப்போ போ பேபி, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு ஜங்கு இப்படி பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு கடுப்பாக இருக்குது. இப்போ அப்படியே மிஞ்சுன் கிட்ட தேவம் வந்துட்டு, டேய் என்னடா அவன் இங்கேயும் வந்திருக்கான்? மச்சான் ஒன்று தாண்டா கேட்டான், நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு சொன்னேன், பின்னாடியே வந்துட்டான். டேய், அங்கே வந்து நெக்கில் நான் கிஸ் பண்ணுறான்டா. அப்போது மிஞ்சுனுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் போயிட்டு, என்ன கிஸ் பண்ணானா? ஆமாண்டா. கேட்டால் பேபிங்கிறான், ஐஸ்வர்யாங்கிறான். ஐயோ யா. டே மிஞ்சுன்னு கிளம்பு, நம்ம போகலாம். என்னடா போகலாமா? போகலாம் மச்சான், கிளம்பிடு. இதுக்கு மேலே எல்லாம் இங்கே இருக்க வேண்டாம். சரிடா கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு மிஞ்சுனும் தேவங்கும் கிளம்புறாங்க. இதெல்லாம் ஜெசிகா பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் மெதுவாக ஜேகே வந்து ஜெசிகா பக்கத்தில் உட்காந்துட்டு, மச்சான் என்ன மச்சான் பண்ண? அவனை ஓடியே போயிட்டான் 2 பேரும். எல்லாம் மச்சான், எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு என்னடா? எனக்கு அவனை உனக்கு அவனை மச்சான் அப்படின்ட்டு ஃப்ளாட்டாக இருப்பான் ஜேகே. டேய் 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 ஜங்குக்கு, டேய் ஃப்ளாட் ஆகிட்டியா? இப்போ நானும் படுக்கிறேன் போ அப்படின்ட்டு அந்த பப்லேயே அந்த சோஃபாலேயே அப்படியே படுத்திருப்பானுங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் குளிச்சிட்ருக்கான். அப்போ குளிச்சிட்ருக்கும் போதே அவன் நெக்கை டச் பண்ணும்போது நேற்று நைட்டு ஜேகே வந்து அவனை கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. அவன் எதுக்கு அப்படி பண்ணான்? எதுக்கு வந்தான்? என்னமோ உளர்னான். அவன் பாட்டுக்கும் கிஸ் பண்ணிட்டு என்னென்னமோ சொன்னான், லவ் அது இதுன்னு. நினைக்கவே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் நினைக்க கூடாது தேவம், நினைக்காத எதையும் அப்படின்ட்டு அவன் குளிச்சுட்டு அப்போ தான் வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா தான், டேய் என்னடா பண்ணுறேங்க? மா இதோ வரேன் அப்படின்ட்டு ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அப்படியே வர்றான். கீழே வந்து பார்த்தா தேவங்கோட அக்கா அவங்களும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. டேய் என்னடா பண்ணுற இவ்வளோ நாளி? இதோ வந்துட்டம்மா, இருங்க அப்படியே பேசிகிட்டு இல்லாமல் அப்படின்ட்டு கீழே வந்துட்டு அவன் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போது தேவங்கோட அக்காவும், டேய் பேசாமல் இன்றைக்கி என் காலேஜ் வரியா? என்னை அப்படியே விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் உன் ஸ்கூலுக்கு போய்க்கிறியா? எதுக்கு? இல்லைடா, 2-3 பொறுக்கி பசங்க என்கிட்ட வம்பு பண்ணுறானுங்க. ஐயோ சரி வர்றேன் இரு அப்படின்ட்டு அவனும் பேக்லாம் மாட்டிட்டு தேவங்கோட அக்கா அப்புறம் மிஞ்சுன் 3 பேரும் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ தேவங்கோட அக்காவை காலேஜில் விடுறதுக்காக காலேஜ் போகிறாங்க. அப்போ அவங்க ஜெசிகாவும் ஜேகேவும் தான் இருக்காங்க. டேய் மச்சான், என்னதான் குடிச்சு தொலைஞ்சோன்னு தரலடா, ரொம்ப தலையை வலிக்குது. ஷோ தேவம். டேய் என்ன தேவங்களாம் சொல்கிற? ஆமாம், நேற்று நைட்டு என்னமோ சொல்ல வந்தியடா, என்னது இது? எனக்கே ஆகும் இல்லைடா, ஏதோ தேவன்னு வளரிட்டு மட்டும் கிடந்தேன், எனக்கே ஃபீல் ஆச்சு. அதானே, சொல்லாமலே மட்டையாயிரு
அப்போது தேவங்கும் அவங்க அக்காவை விடுறதுக்காக அவங்க 2 பேரையும் தான் கிராஸ் பண்ணி போகிறான். அப்போது ஜேகே சடனாக பார்த்துட்டு, டேய் ஜெசுகா, என்ன மச்சான் அங்கே பாரேன், எங்க அதான்டா அந்த பொண்ணு, அது லீனா தானே? ஆமாண்டா லீனா. லீனா கூட ஏன் இவன் வரான்? அப்போ லீனாவை கூப்பிடுறான் ஜேகே. அப்போ லீனாவும் பார்த்துட்டு, ஆ இரு வரேன். ஆ சொல்லுங்கள் சீனியர், யார் இவனுங்க 2 பேரை கூட்டிகிட்டு போகிற? ஆ அதுவா, அது என் தம்பிங்க 2 பேருமே. தம்பியா? ஆமாம், இதில் யார் உன் தம்பி? அந்தோ அவன் பேர் தேயோங், இவன் பேர் மிஞ்சுன். தேயோங் தான் என் தம்பி. அப்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ தேவோங்கோட அக்காவா நீ? ஆமாம் சீனியர். சரி ஓகே, சரி கிளம்பு. சரி ஓகே சீனியர் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கிளம்பியிருக்கோம். இப்போ தேவோங்கும் மிஞ்சுன்னு தான் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அப்போது ஜேகே கூப்பிட்டுட்டு, டேய் ஆடா, ஏய் சும்மா இருக்க சொல்டா, நானே டென்ஷனில் இருக்கேன், அதில் இவன் வேற. ஏய் உன்னை தாண்டா வாங்க, இதோ வரேண்ணா அப்படின்னு மிஞ்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறானுங்க. அப்போது தேவன் கையை கட்டிட்டு அப்படியே மூஞ்ச கூட பார்க்காம முறைச்சிட்டு நிற்கிறான். ஓ சாருக்கு என்ன கோவமா? தெரிலண்ணா என்னன்னு. சரிடா கோச்சிக்கோ சரியா? ஆமாம் நைட்டு சொன்னானே, அதுக்கு என்ன ரிப்ளை வரல? அப்போது தேவங்க அப்படியே பார்த்து முறைக்கிறான். முறைக்காதடா என் ஐஸ்வர்யா ராய், முறையாத, என் ஆம்பளை ஐஸ்வர்யா ராய் தானடா நீ. அப்போது தேவங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், புரியுதா அவனுக்கு? என்ன பேசுகிறோன்னு பார்த்து பேசு, அதுக்கப்புறம் நான் இதை நான் சொல்லிட போகிறேன். ஹோ சாருக்கு கோவம்லாம் வருமா இங்கே? அண்ணா அவனை கோவப்படுத்தி பார்க்காதீங்க, அவனுக்கு நல்லா கோவம் வரும்ண்ணா, ப்ளீஸ் அவனை கோவப்படுத்தாதீங்க. நான் அப்படி தான் கோவப்படுத்துவேன், என்ன இப்போ? டே என் ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா அப்படின்ட்டு அவன் அப்படியே எழுந்திரிச்சு வந்து தேவங்கோட பட்டில் கை வைக்கிறான். என்ன பண்ணுற? பார்த்தேன் எல்லாம் புசுக்குன்னு நல்லா தான் இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு அடி அடிக்கிறான். அங்கேயே தேவங்கும் கடுப்பாயிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீனு? டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதீங்க ஜங்குக், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓ என் சொல்லாத்துக்கு கோவம் வருது பற்றியா? பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இது லவ்வா லஸ்டா எக்ஸட்ரா என்னவா வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு அவ்வளோதான். காட், உனக்கு நீ மனுஷன் தானே, உனக்கு பொண்ணுங்க மேலே எல்லாம் ஃபீலிங்ஸே வராதா? வரும்டா வரும், எனக்கு பொண்ணுங்க மேலேயும் வரும் பசங்க மேலேயும் வரும். ஏன்னா நான் பைசெக்ஷுவல் சரியா? ஸ்டேட்டுனா தான் கேர்ளு அப்படின்ட்டு இருக்கலாம், ஆனால் நான் பைசெக்ஷுவல், பொண்ணு மேலேயும் வரும் பையன் மேலேயும் வரும், புரியுதா? அப்போது தேவங்க கடுப்பாக இருக்குது. மிஞ்சுன் வா போகலாம் இங்கேருந்து அப்படின்ட்டு 2 பேரும் போகிறானுங்க. இப்போ ஜெசிகா பக்கத்தில் வந்துட்டு, டேய் என்ன பேசுகிற, பைசெக்ஷுவலா? ஆமாண்டா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அப்போது ஜெசிகாவும் அப்படியே மிஞ்சுனை பார்க்குறான். எனக்கும் மச்சான் எனக்கும். டேய் இல்லை மச்சான் தேவங்க இல்லை, பக்கத்தில் போகிறான் பாரு அவனை. மிஞ்சுனா சொன்னேன். ஓ மிஞ்சுனா? ஓகே. அப்போது அவனும் நீங்கள் 2 பேர் போகிறதையும் ஜெசிகாவும் ஜேகேவும் பார்த்துட்டே நிற்கிறானுங்க.